நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரில் பாலக்காடு ரோட்லேருந்து உக்கடம் மேம்பாலம் ஏற போகிறேன். அதாவது குனிமுத்தூர்லேருந்து உக்கடம் போயிட்டுருக்கேன். ஆத்துப்பாலம் மின்மயான பக்கத்தில் இந்த பாதை மேலே ஏறுது. பாலம் திறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. 100% மக்கள் கீழே உள்ள பாதையை தான் பயன்படுத்துகிறாங்க. 20% மக்கள் தான் மேலே வராங்க. இந்த மேம்பாலம் கீழே உள்ள பாதையை விட 2 கிலோமீட்டர் தூரம் 3 கிலோமீட்டர் தூரம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாதையோட மொத்த நீளமே 2.5 கிலோமீட்டர் தான். என்ன ஒன்று, இந்த பாலம் ஆரம்பிக்கிற இடமும் முடிகிற இடமும் கொஞ்சம் வளைவுகள் இருக்கிறதால தூரம் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்லேருந்து ஒரு 700 மீட்ரு லாங்காக இருக்கலாம். ஆனால் அது ஒரு பொருட்டு கிடையாது. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த பாலம் இல்லாதப்போ நம்ம இங்கே எவ்வளோ டிராஃபிக் ஜாம் அனுபவிச்சோன்னு. ஒரு லாரி டர்ன் போட்டால் கூட கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் இங்கே டிராஃபிக் ஆகும். மழை வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம். 45 நிமிஷமெல்லாம் நான் இங்கே நின்றுருக்கேன். பாலம் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமும் நிறையா நமக்கு சிக்கல்கள் இருந்தது. 2 வீலர் போடுறது கஷ்டமாக இருந்தது. பஸ்ஸெல்லாம் புட்டுவிக்கி வழியாக சுற்றி போச்சு. அப்போ எப்படா பாலம் வரும், இந்த பாதையை அகலப்படுத்துவாங்க அப்படின்னு இருந்தோம். பாலம் வந்ததுக்கப்புறம் இது நமக்கு ஒரு லேசி ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரு விஷயம் இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும். ஓகே, இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உக்கடம் பெரிய குளம். ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாலத்து வழியாக வாங்க. பின்புலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிற இந்த உக்கடம் குளத்தோட அழகை ரசிங்க. என்ன கேட்டால் உக்கடம் பெரிய குளம் ஒரு ஹைடெக் கூமாப்பட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பூங்காலாம் எப்படி இப்போது வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கோயம்புத்தூர் அவுட்டர் இல்லாமல் கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ளேயே மெயின் சிட்டிக்குள்ளேயே 24 குளங்கள் இந்த மாதிரி இருக்குது. மேற்கு தொடர்ச்சியோட ஒரு பகுதி இங்கே தெரியும். கருமலை, செம்மந்தி மலை, கோவை குற்றாலம், சாடி வயல், வெள்ளிங்கிரி மலை, அப்புறமா ஆனைக்கட்டி ரேஞ்சு. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மருதமலையும் அங்கே தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் நீலகிரி வரும். அது இங்கே விசிபிள் ஆகலை. ஏன்னா மலை மேகங்கள் இருக்கிறதால அது தெரியல. இங்கே இருக்கிற அந்த பெரியநாயக்கம்பாளையம் ரேஞ்சுக்கு அந்த பக்கம் நீலகிரி மலை வந்துடும். இந்த பகுதியெல்லாம் நம்ம அடிக்கடி பயணம் பண்ணுற பகுதி. அந்த மேற்கு புறவழிச்சாலை வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோமே, அந்த மலையில் ஒரு கால்வாசி போய் சிறுவாணி ரோட்டில் ஜாயின் பண்ணி நரசிம்ம நாயக்கன்பாளையம் வரைக்கும் அந்த ரோடு போகும். இந்த குளத்தில் போட்டிங்கு, ஸ்கூட்டரு, அப்புறமா அதுக்கு பேர் தெரில, இந்த கயிற்று மேலே சைக்கிள் ஓட்டுவாங்களே அதெல்லாம் இருக்குது. மலைப்பகுதிகளில் எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்குது. நிறைய பிரபலமான கோவில்களும் இருக்குது. பிரபலம் இல்லாத ட்ரைபல்ஸ் போகிற கோவில்களும் இருக்குது. ஒரு சில கோவில்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். இதை தவிர இன்னும் 2-3 மேம்பாலங்கள் ஆகிட்டுருக்கு. அவினாசி மேம்பாலம் தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 320 பில்லர்கள் கொண்ட ஒரு மேம்பாலம். உலகத்துலேயே 2வது பெரிய மேம்பாலம்னு நினைக்கிறேன். அது இன்னும் வேலை ஆகிட்டுருக்கு. இந்த மேம்பால பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெட்ரோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. குளத்தில் பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டுருக்காங்க பாருங்கள். தெரியுது அவங்களுக்கு. கோப்ரோவில் வைட் ஆங்கிள் வேறு வச்சுருக்கேன். அங்கே ஒரு புள்ளி மாதிரி தெரியுது பாருங்களேன். காலையில் நேரம்தான் இப்போது. கடற்கரை இல்லாத குறைய இந்த குளங்கள் தீர்க்குது. சிட்டிக்குள்ளே வைக்கிற குளங்கள் எல்லாம் இந்த மாதிரி மக்கள் ரிலாக்ஸ் பண்ணுற இடமா மாற்றிருக்காங்க. உக்கடம் வந்தாச்சு. நம்ம என்கிட்ட ட்ரோன்லாம் இல்லை. ட்ரோன் இருந்தது அப்படின்னா இந்த வியூ செமையாக எடுத்து காட்டுவேன். இப்போ தம்ப்நெயிலில் பார்க்குற அந்த படம் கூட ராஜ்குமார் நாராயணசாமி அவர்கள் எடுத்த படம். அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த உக்கடம் மேம்பாலம் டவுனால் பகுதியிலிருந்து நேராக போய் ஆத்துப்பாலத்திலிருந்து இடது பக்கம் பொள்ளாச்சியும் வலது பக்கம் பாலக்காடும் போகுது. அதே மாதிரி கிழக்கு பக்கமாக சுங்கம் பைபாஸ் போய் திருச்சி ரோட்டுக்கும் போய் ஜாயிண்ட் ஆகுது. அங்கே வலது பக்கம் போகிற பாதை சுங்கம் பைபாஸ் போய் திருச்சி ரோடு சுங்கம் போயிடும். இப்போ நீங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்புது பாருங்கள், பெரிய ஒரு டர்னிங். இந்த ஒரு ரவுண்டான மாதிரி சுற்றி கீழே இறங்குனா நேராக உக்கடம் வந்துடும்.
இந்த சுத்துகள் தான் வந்து எக்ஸ்ட்ரா தூரம், மற்றபடி ஒரே தூரம்தான். பாருங்கள், நம்ம கீழே இறங்கிட்டோம். இடது பக்கம் அந்த கெம்பட்டி காலனி ரோடு. இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, இந்த பாலம் அதிக தூரம்லாம் கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான். இப்போ நான் உக்கடம் வந்துட்டேன். அடையாளத்துக்காக அந்த உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நான் போய் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.